Hey guys and welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா iOS 26.3 பப்ளிக்காக நமக்கு நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 day யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.21 GB. என்னோட 17 Proவில் நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இங்கே நோட்டீஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு பேட்டரி சேஞ்சஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் வெர்ஷன். நல்லா டிராஸ்டிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னே சொல்லலாம். நான் பார்த்தீங்கன்னா 77% 3:54 PM லாஸ்ட் சார்ஜ் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், இன்ஸ்டாகிராம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் எனக்கு 44% ஜூஸ் லெஃப்டாக இருக்குது. ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில UI சேஞ்சஸ் தான் இருக்குது. இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் த ஹுட் அப்டேட் தான். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ரீசெட். இதில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் டு ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். முன்னாடிலாம் நிறைய ஆப்ஸ் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ இது மாதிரி இன்பில்ட்டாக கொடுக்கறதுனால நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் இருக்க ஒரு மைனூட் UI சேஞ்சஸ் தான். ஏதோ ஒரு ஆப்பை கிளிக் பண்ணுறீங்க, அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேறு எங்கேயா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இது மாதிரி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. UI சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான், அது ஒரு ஆட் டச். இது போக அண்டர் த வுட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. முதல்ல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்கள் டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி GB மேரி ஆகலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு கனெக்ஷனில் எடுத்து பண்ணுற ரெக்கமெண்டட். ஸோ இந்த அப்டேட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக இருக்க வெர்ஷனில் நிறைய பக்ஸ் இருக்கிறது நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எல்லா விதமான பக் ஃபிக்ஸஸும் நடந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம பக் ஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டில் நிறைய பேருக்கு வந்து டச் இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு. எனக்குமே அந்த பஞ்சாயத்து இருந்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. கீபோர்டில் நமக்கு டச் லேகெல்லாம் ஆல்மோஸ்ட் போன மாதிரி தான் தெரியுது. இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் நம்ம வச்சுருந்தாலுமே நமக்கு இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப் ரீஃப்ரெஷ் ஆகிறது, 2-3 ஆப் இருந்தாலும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் எங்கே விட்டோமோ அந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆகுது. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அடுத்தது மேஜராக நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் நமக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் யூஸுக்கே லைட்டாக வார்ம் ஆகிற மாதிரி இருக்குது இந்த இடம்லாம். பட் இப்போ ஹெவி யூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு வார்ம் ஆகலை. ஆப்டிமைசேஷன் அந்த இடத்துல நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை வேப்பர் சேம்பர் கூலிங் இருந்தது. அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா இந்த iOS 26.2.1 26.2 அதெல்லாம் நம்ம ஸ்லைட் ஹீட் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ அது ஆல்மோஸ்ட் கான். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பக்ஸ் இருந்தது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா காலர் ஐக்கா ரீசெண்டாக கால் பேசிட்டு வந்து அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தோன்னா அது இருக்குது, அது பிளாங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி இஷ்யூஸ்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ண பக் இருந்ததுன்னா மேக்ஸிமம் ரிசால்வ் ஆன சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த அப்டேட்டை நான் ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருக்கேன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா iOS 26.4 நமக்கு சிரி ஃபங்க்ஷனாலிட்டியில் ஜெமினை எடுத்துன்னு வர சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இப்போதைக்கு அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த அப்டேட் அதாவது நம்ம 26.4 அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மற்றபடி இதில் செக்யூரிட்டி பேச்சஸ் பக் ஃபிக்ஸ் தான் இந்த மேஜரான ஒரு அப்டேட்டில் இருக்குது 26.3. ஸோ இந்த அப்டேட்டை பண்ணிக்கோங்க. நம்ம இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் நிறையா போட்டுட்ருக்கோம். மறந்துடாமல் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.